என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என்னாகமத்தின் புத்தகத்தில் 18வது அதிகாரத்தில் 32வது வசனத்தின் கடைசி பகுதியில் இஸ்ரவேல் புத்திரரின் பரிசுத்தமானவைகளை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல் என்றார். கர்த்தருடைய ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் கர்த்தருடைய தாசனாகிய மோசேயின் மூலமாய் ஒரு கட்டளை புறப்பட்டு வருகிறது. இஸ்ரவேல் புத்திரர் படைக்கிற அந்த பரிசுத்தமான காணிக்கைகளை நீங்கள் தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். தேவ ஜனங்கள் கொண்டு வந்து படைக்கிற காணிக்கையை ஆசாரியன் என்ன பண்ணக்கூடாது? தீட்டுப்படுத்தக்கூடாதான். எதை காட்டுகிறது? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, உங்கள் கரங்களில் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிற காணிக்கைகள், அவைகளை விரயம் செய்யாதீங்க. ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கை என்று சொல்லி இப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் அது அந்த காணிக்கையை தீட்டுப்படுத்துதலுக்கு சமமாகும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இந்த கடைசி நாட்களில் நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் வெளியரங்கமாக பார்க்குறோம் அல்லவா? பல ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் தேவ ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கையிலே மிக ஆடம்பரமாய் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆனால் அவங்க எல்லாம் தங்களை என்ன சொல்லுவாங்க? எங்களை கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுவாங்க. மகனே, மகளே, நாம் கரங்களில் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கைகளுக்கும் கர்த்தரிடத்தில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அதை விரயம் செய்யக்கூடாது. பகட்டான வாழ்க்கைக்கு பங்கிட்டு கொடுக்கக்கூடாது. பாருங்க, நாம் எல்லா சமயத்திலும் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கிற அந்த பரிசுத்தமான காணிக்கைகள் ஆசாரியனினால் தீட்டுப்படக்கூடாது. பாருங்க, தேவ ஜனங்கள் எவ்வளவு கடினமாய் வேலை செய்து உழைத்து தங்கள் காணிக்கை கர்த்தருக்கென்று கொடுக்கிறார்கள் அல்லவா? அந்த உழைப்பை நம்ம கனப்படுத்தணும் அல்லவா? அப்படின்னு சொன்னால் அதை வீண் செலவு செய்யலாமா? ஆடம்பரமான வாழ்க்கைக்கு பயன்படுத்தலாமா? பகட்டான வாழ்க்கைக்கு பயன்படுத்தலாமா? இதுவரையிலும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கே மனம் திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுக்கிற காணிக்கையை நல்ல முறையில் கர்த்தருக்கு ஏற்ற முறையில் செலவு செய்ய எல்லா சமயத்திலும் உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.